கீழ்ப்பாசுரம் கடைசியில் என்ன பார்த்துருக்கோம்? சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய்னு முடிந்திருக்கிறது. இது பக்கத்து வீட்டு வாசல்ல நின்றுண்டு இவர்கள் கூட்டது. அந்த பெண்ணை நாவுடையாயின் அழைத்து, எதற்கு வரவேணும், என் நாக்குக்கு என்ன பயன் என்று அவள் கேட்க, பங்கையக் கண்ணானை பாடுவது பயன் என்று அங்கு சொல்லிவிட்டாள். அப்போ பக்கத்து வீட்டு வாசல்லே பங்கையக் கண்ணானை பாடன்னு சொன்ன உடனே அது அசல் வீடு, அதுக்கு அடுத்த வீட்டுக்காரிக்கு அது காதில் விழுந்தது. அந்த வீட்டுக்காரிக்கு சொன்னது நமக்கில்லையா? நாம இருந்தால் நமக்கு சொன்னாலும் அது பக்கத்து வீட்டுக்காரிக்குன்னு விட்டு விடுவோம். ஆனால் அவளுக்கு இருக்கிற பெருமை, பக்கத்து வீட்டுக்காரிக்கு சொன்னாலே அது நமக்குன்னு ஏற்றுக்கொண்டு அங்கு சொன்னது நமக்கு வச்சு கொண்டாமோ அப்படிங்கிறதுக்காக வாய்க்குள்ளேருந்து சின்னதாக ராகம் வச்சு பாட ஆரம்பிக்கிறாளாம். அவள் வாயார பாடலைன்னு ராகம் இழுத்து மட்டும் பாடுறா. பங்கைய கண்ணானை பாட கண்ணானை பாடேலோ பங்கைய கண்ணானை பாடேலோ அப்படின்னு பங்கைய கண்ணான்னு சொல்லி பார்க்குறான். அது காதில் விழுந்ததுனாலே இவ பாட, அப்பதான் இந்த புது பெண்ணனுடைய கடைசி பாட்டில் அழைக்கப்படுற பெண்ணனுடைய குரலின் இனிமையை ஆண்டாள் புரிந்து கொள்ளுகிறாள். இல்லைன்னா இளங்கிளின்னு கூப்பிடுறதுக்கு அவள் குரல் நன்னா இருக்கும்னு இவாளுக்கு எப்படி தெரியும்? இப்போ தானே சந்திக்கிறாள் நாள், குரலை வச்சு பாடுட்டாவோ. பங்கைய கண்ணானை பாடான்னு சொல்ல அது இவள் காதில் பட இவளும் பாடுகிறாள். எல்லே இளங்கிளியே, கிளிக்குண்டான ஏற்றம் குயில் தானே பாடும், இட்டுக்கட்டி பாடும். ஆனால் கிளி சொல்லி கொடுத்ததைத்தான் திரும்ப சொல்லும். சொல்லிற்று சொன்னாள்னு சொல்லுவார்கள். இல்லை மென்கிளி போல் மிகமிழற்றும் என் பேதையேன்னு பாசுரம். கிளி கிளி என்றாலே ஆச்சாரியர்கள் சொன்னதை திரும்ப உரு மாறாமல் பெசகாமல் சொல்லக்கூடிய சிஷ்யன் அர்த்தம். அப்போ கிளின்னு கூப்பிடுகிறாள்னால் ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார்கள். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேச வேண்டும். முன்னோர்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்காளோ அதை தப்பாமல் கேட்கணும். வரி மாறாமல் நாம் திரும்ப சொல்ல வேண்டும். சொன்னதை சொன்னாதான் வேதாந்தம் சிறக்கும்.